பத்மினியோட வாழ்க்கை வீணாகிறதுக்கு நான் காரணமா போயிட்டேனேன்னு நான் ரொம்ப இடிஞ்சு போயிருந்தேன். நல்ல வேளை சரியான சமயத்துல இந்திரா ஒரு முடிவெடுத்திருக்கா. இதுல எனக்கு முழு சந்தோஷம். தேவ், நீங்க ஏன் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? உங்க அபிப்பிராயமும் தெரிஞ்சா அவரும் ஒரு முடிவுக்கு வருவார்ல. நீ சொன்னதை தான் நானும் சொல்றேன் பவித்ரா. தப்பான ஒருத்தனை செலக்ட் பண்ணதுல எனக்கும் பங்கு இருக்கு. அந்த வழியில நல்ல வேளை நம்ம மாதவிக்கு தான் நன்றி சொல்லியே தீரணும். சரியான நேரத்துல சரியான முடிவெடுத்த இந்திராவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ இந்திரா. பாண்டியன், நான் வேற இல்லை, பவித்ரா வேற இல்லை. உங்களை போல ஒரு நல்ல புருஷன் அமையறதுக்கு பத்மினி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ உங்களோட சம்மதம் தான் இப்போ முக்கியம். என்னன்னு யோசிக்கிற? ஆபத்துல உதவுறதா நல்ல மனுஷனுக்கு அழகு. பத்மினி நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணு. அவளுக்கு நீ செயின் போடணும்னு நினைச்ச. ஆனா தெய்வம் உன் கையால பத்மினிக்கு தாலி கட்ட சொல்லுதே. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் அன்றுன்னு ஒரு பாட்டே இருக்குல்ல, அது இப்போ இங்க பொருத்தமா இருக்கு. உனக்கு பத்மினியும் பத்மினிக்கு நீயும் எழுதியிருக்கு. அதனாலதான் நல்ல நல்ல மாப்பிள்ளையெல்லாம் விட்டுட்டு தப்பான ஒருத்தனை செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த தப்பான மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்காங்க. சரி, அவனால தாலி கட்ட முடிஞ்சுதா? இதோ இந்த மாதவியால கடைசி நிமிஷத்துல அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு அந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த ஆண்டவன் உங்க 2 பேருக்கும் சொல்லி முடிச்சு போட்டு வச்சிருக்கான். தேவ் பவித்ரா வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. தேவ் இந்த மாதவிக்கு தாலி கட்டுறதா தானே இருந்துச்சு. கடைசியில பவித்ராவோட செயலால இந்த மாதவி ஒரு ஃபோர்ஜரின்னு தெரிய வரல. இன்னும் என்னன்னா, வீட்டுக்கு பெரியவங்க பாட்டி அவங்க எதுவுமே சொல்லணும்னு யோசிக்கிறியா? பாண்டியன், எனக்கு தேவ் வேற இல்ல, நீ வேற இல்லப்பா. 2 பேருமே ஒண்ணுதான். இந்திரா சொன்ன மாதிரி இது தெய்வம் போட்ட முடிச்சு. என் பேத்திக்கு நீ கணவனா வர்றதுல எங்க எல்லாருக்கும் முழு சம்மதம். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதவி நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. ஒருவேளை அவன் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா என்னோட உயிர் இந்த மண்டபத்திலேயே போயிருக்கும். இங்க பாரு பாண்டியா, முகூர்த்த நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள சரின்னு சொல்லுப்பா. அம்மா நீ வாமா. அண்ணன் உன் பேச்ச மீறி எனக்கு நடந்திருக்கு. 1000 பேர் சொன்னாலும் தாய் சொல்லுக்கு ஈடாகுமா? நீ ஒண்ணு சொல்லலன்னு அண்ணன் யோசிக்குது. உனக்கு இந்த கல்யாணத்துல சம்பந்தம் தானே? இங்க பாருப்பா பாண்டியா, இன்னும் என்னப்பா யோசனை? சரின்னு சொல்லுப்பா. எல்லாரும் சொல்லிட்டாங்க சரின்னு. இன்னும் என்ன யோசிக்கிற? ஓ, பத்மினி ஒண்ணு சொல்லலன்னு யோசிக்கிறியா? ஏன் பத்மினி எங்க அண்ணனுக்கு 2வது பொண்டாட்டியா ஆகணுமேனு யோசிக்கிறியா? பாட்டி, அவ அன்னைக்கே சொன்னா, என் பாட்டி யாரு கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு கழுத்தை நீட்டுவேன்னு. உங்க பதிலுக்காக தான் அவ காத்துட்டு இருக்கா. பத்மினி, இந்த பாட்டி சொல்றேன், மணமேடையில உட்காரு. இன்னும் என்னண்ணே, பத்மினியே சம்மந்தம் சொல்லிட்டா. முகூர்த்த நேரம் முடிய போகுது. முதல்ல போய் தாலியை கட்டு. அண்ணனை கூட்டிட்டு போங்க சார். வாங்க பாண்டியன், வாங்க. ஏய், எங்க போற? இருந்து இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு போ. वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामभयप्रदामणिकणैर्नानाविधैर्भूषितां भक्ताभिषबलप्रदां हरिहरब्रह्मादिभिक्षेविदां पार्श्वे
பங்கஜ சங்கபத்மநிதிபிர் யுக்தாம் சதா சக்திபிகி சரஸ்வதி நயனே சரோஜகஸ்தே தவளதராம் சுகந்தமால்யசோபி ஓம் பிரகிருதிம் விக்ருதிம் வித்யாம் சர்வபூதஹிதப்ரதாம் श्रद्धां विभूतिं शरभिं नमामि परमात्मिकां वासं पद्मालयां पद्मां ऋषिं स्वागां सुदां सुदां धन्यां हिरण्यक्ष्मीत्य पुष्टां विभावरीं अतिथिं सतिथिं दीप्तां वसुधां वसुधारिणं गट्टिमेलं माङ्गल्यं धन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे पद्मावि सुभगे सञ्जीवसरधां सदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते सदमानं भवति सदाय पुरुषः सदेन्द्रियाय श्रीभेन्द्रिये प्रतिष्ठति இந்தாங்க கொட்டு வச்சு விடுங்க. ரெண்டு பேரும் மாலையை மாத்திக்கீங்க. என்ன மாதவி, மூக்கு உடைஞ்சிருச்சா? ஒரு கல்லுல பல மாங்காய் அடிக்கிறவன் நானு. என்ன ஆபீஸ்ல அவமானப்படுத்தினதுனால உனக்கு ஒரு அடி. என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா ஒருத்தி வர பார்த்தா, அவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவளை என் வீட்டுக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். இதுதான் சரியான ரூட்டுன்னு பட்டுச்சு. அதான் உன்னோட ஒன்னா முடிச்சு போட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, என்னை வேலையை விட்டு நீ தூக்கிட்டேன்னு வையேன், தேவ ஆபீஸ்ல எனக்கு வேலை காத்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாம என் வாழ்க்கை ஓடும். எப்படி இந்த இந்திராவோட திட்டம்? என்ன ஸ்கூல் விட்டு நேரா இங்கதான் வந்திருக்கீங்களா? என்ன நிஷா, அன்னைக்கு ஆண்டி சத்தம் போட்டதை வச்சு பயந்து போய் நிக்கிறீங்களா? அன்னைக்கு தெரியாம சத்தம் போட்டுட்டேன். இனிமே உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க என்ன சேட்டை வேணாலும் பண்ணிக்கோங்க, எது வேணாலும் போட்டு உடைங்க. ஆண்டி உங்களை ஒன்னும் சொல்ல மாட்டேன், சரியா? நீங்க விளையாடுங்க, நான் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பிஸ்கெட் கொண்டு வரேன். நீங்க உட்காந்துட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அடடே, ஷீல்டு சூப்பரா இருக்கே, எங்க வாங்குனீங்க? ஆன்ட்டி, இது விலைக்கு வாங்கல. இன்னைக்கு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேல அம்மா மகளும் சேர்ந்து விளையாடுற விளையாட்டுல நானும் ஜெனிஃபர் மிஸ்ஸும் கலந்துக்கிட்டோம். அதுல எங்களை தான் பெஸ்ட் அம்மா மகளை செலக்ட் பண்ணாங்க. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கு தான் இந்த ஷீல்டு. என்ன மிஸ்? என்ன அரங்கேற்றத்துக்கு முன்னாடி ரிஹர்சல் பாப்பாங்களே அந்த மாதிரியா? இன்றைய நிழல் கூடிய சீக்கிரத்திலே நிஜமாக போகுதுன்னு நம்புவோம். எல்லாம் அந்த கர்த்தருடையது. நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் அம்மா பிள்ளைய செலக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதுக்கு இந்த ஆண்டியோட கிஃப்ட் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ.
என்ன ஜெனி இது? ஒரே நாள்ல குழந்தைய உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்ட. பிஸ்கெட் எடுத்துக்கோன்னு நான் சொன்னா அவ என்னடானா உன்னை பாக்குறா. நீ எடுத்துக்கன்னு சொன்ன பிறகுதான் அவ எடுத்துக்கிறா. பரவாயில்லையே. மிஸ் விளையாடலாமா? இத முதல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறம் விளையாடலாம். என்ன? சாப்பிடுங்க. அண்ணா காசு போடு. உள்ள போங்க. வாங்க. வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. சாமி ரூம்ல விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். வா. ஓ பத்மினி வாங்க. இந்தா விளக்கேத்து. சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்து. ம்? அண்ணா கொடு. அண்ணா ஆ முதல்ல நீ சாப்பிடாத, ஒய்ஃபுக்கு கொடு. இப்ப நீங்க கொடுங்க. அண்ணா பழம் மட்டும் கொடுக்க கூடாது, பாலும் கொடுக்கணும். இந்திரா, பால் ரெடியா வச்சிருக்கேன் கிச்சன்ல. பத்மினியை கூட்டிட்டு போய் பால் காய்ச்ச வை.
அப்படியே அவளுக்கு தெரிஞ்ச ஸ்வீட் ஏதாவது செய்ய சொல்லுமா. ம் சரிம்மா. வா பத்மினி. என்ன பாட்டி, சந்தோஷம் தானே? நல்ல வேளை தேவ், நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ஆமாமா, இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் தேவ், வந்துடுறேன். பவி, பாட்டியோட முகத்தை பார்த்தியா எவ்வளவு பிரகாசமா இருக்கு? பாண்டியன், வாங்க பவித்ரா. நீங்க செஞ்ச இந்த பெரிய உதவிக்கு நன்றின்னு ஒரே வார்த்தையில சொன்னா நீங்க செஞ்ச உதவிக்கு அது ஈடாகாது. அதே நேரத்துல இந்த இடத்துல அந்த வார்த்தையை தவிர வேற எந்த விதத்திலையும் நன்றியை செலுத்த முடியும்னு தோணல. ரொம்ப தேங்க்ஸ் பாண்டியன். மண்டபத்துல நாங்க நொறுங்கி போயிருந்தோம். எங்க யாருக்குமே தோணாத அந்த யோசனை உங்க தங்கச்சி இந்திராவுக்கு தோணி இருக்கு. இல்லனா மனவரை ஏறின பொண்ணு கழுத்துல தாலியே ஏறாம இறங்கியிருப்பா. அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஒருவேளை அந்த மாதவி சொன்ன மாதிரி அங்க ஒரு பெரிய அசம்பாவிதமே நடந்திருக்கும். பத்மினி செஞ்ச ஏதோ புண்ணியம். அப்படி எதுவும் நடக்காம உங்களுக்கு மனைவியாகி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பாண்டியன், பத்மினி உங்களுக்கு மனைவியானதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பவித்ரா. இல்ல பாண்டியன், உங்க வார்த்தை சொல்றத உங்க முகம் சொல்லலையே. இந்திரா உங்களை மாப்பிள்ளையாக சொன்னதும் நானும் அந்த சந்தர்ப்பத்துல உங்களை வற்புறுத்திட்டேன். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த நீங்க அதுக்கப்புறம் சங்கடத்துக்கு ஆளாயிட்டீங்க. சரி, ஒருவேளை திடீர்னு சொன்னதுனால அப்படி இருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் நீங்க அப்படியே இருக்கிறத பார்த்தா ஏதோ கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டோமோன்னு என் மனசுக்கு தோணுது. அப்படியா பாண்டியன்? பவித்ரா, நீங்க சொல்றதுல பாதி உண்மை இருக்கு. இப்ப வரைக்கும் நீங்க அப்படியே இருக்கிறத பார்த்தா ஏதோ கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சுட்டோமோன்னு என் மனசுக்கு தோணுது. பவித்ரா, நீங்க சொல்றதுல பாதி உண்மை இருக்கு. அதுக்கு காரணம் இப்போ பத்மினி இருக்கிற இடத்துல வேற ஒரு பொண்ணு வரதா இருந்தது. மண்டபத்தில் நிஷா எங்கன்னு நீங்கள் கேட்டபோது என் ஃப்ரெண்டு டேவிட்டுடைய வீட்டில் இருக்கான்னு நான் சொன்னேனே. அவனுடைய தங்கச்சி நிஷாவுடைய கிளாஸ் மிஸ். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி சில வருஷத்துக்கு முன்னாடி தான் புருஷனை இழந்திருக்கா. என்னை போல தான் அவளோட கணவன் இறந்ததுக்கு பின்னாடியும் தனக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்காமலே இருந்திருக்கா. என்னை பார்த்ததுக்கப்புறம் நான் அவளுக்கு புருஷனை வருவேன்னு ஆசைப்பட்டிருக்கா. அதுக்கு இன்னொரு காரணம் நிஷாவை ஜெனிஃபருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதே மாதிரி ஜெனிஃபருக்கும் நிஷாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு பொண்டாட்டி ஆகணுமேனு ஆசைப்பட்டதை விட நிஷாவுக்கு அம்மாவை வரணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இல்லை, என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. அவளுடைய எண்ணத்தை அவங்க அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கா. அவனும் இதை பற்றி என்கிட்ட கேட்டான். இது நாள் வரைக்கும் கல்யாண பேச்சுக்கே இடம் கொடுக்காதனா அவன் கேட்டதும் 2 நாள் டைம் குறா, நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அப்படி நான் சொல்லாமல் இருந்திருந்தா என் மனசில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் இருந்திருப்பேன். அப்படி நான் சொன்னதில் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒரு வித எதிர்பார்ப்பில் இருப்பாங்கல்ல. இந்த சூழ்நிலையில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்னு எனக்கு ஒரு தயக்கம். அந்த பொண்ணு முகத்தில் நான் எப்படி முடிப்பேன்னு எனக்கு ஒரு சங்கடம்.